வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே குக்கிங் விலாக் பார்க்க போகிறோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர் பார்க்கலாம். இப்போ மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சோயா பிரிஞ்சி போட போகிறேங்க. கொஞ்சம் ப்ரெட்டு லெஃப்ட் ஓவர் இருந்தது, அதனால் இந்த ப்ரெட்டையும் கொஞ்சம் நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி போடலான்னு இருக்கேன். அந்த பிரிஞ்சியில் எல்லோரும் எண்ணெயில் பொரித்து போடுவாங்க, நான் சும்மா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போடுறேங்க. அதுவும் நல்லா தாங்க இருக்கும். புதினா வாஷ் பண்ணி, கொத்தமல்லி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சோயா ஊற வச்சு வச்சுருக்கேன். பிரியாணிக்கு ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம கார சட்னி பண்ணிக்கலாங்க. மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னியுங்க. கார சட்னிக்கு உளுந்து, தேங்காய், வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், கொஞ்சமாக புளிங்க, அப்புறமா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சி தாளிச்சாக்கா நம்மளோட கார சட்னி ரெடி ஆகிடுங்க. அப்புறம் நம்ம இப்போ சோயா பிரிஞ்சி தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பேனில் நான் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு பெருஞ்சீரகம், சீரகம், 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் பூண்டு ஸ்லைஸ் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கணுங்க. வெங்காயம் வதங்கிருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு வதக்கிடலாங்க. அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஒரு வதக்கலாங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோங்க. தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இந்த சோயா நம்ம ஊற வச்சுருக்கோங்க, அதை நல்லா பிழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த பிரிஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போது நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க சோயாவும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபுல்லாக இது பிரியாணி ஸ்டைல்லே தான் பண்ணுறோம். தயிர் சேர்த்தாச்சுங்க, சோயா சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் சேர்த்து இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு விசில் இல்லை 2 விசில் போட்டு இறக்கிட்டால் நம்மளோட சோயா பிரிஞ்சி ரெடி ஆகிடுங்க. நம்ம ப்ரெட் க்ரம்ஸ், அந்த ப்ரெட்டு துண்டுலாம் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். இந்த பிரிஞ்சி வெந்ததுக்கப்புறமா பிரிஞ்சி வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் மார்னிங் டிஃபனுக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேங்க. பாருங்க, பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, டெய்லி நான்வெஜ் செய்ய முடியுமாங்க? ஒரு நாள் வெஜ்ஜு, ஒரு நாள் நான்வெஜ் தான் செய்ய முடியும். நம்ம இப்போது நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட் க்ரம்ஸையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இந்த பிரிஞ்சியோட அந்த டேஸ்ட் இந்த ப்ரெட்டோட நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டு அரிசி நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம கார சட்னி பாருங்கள், கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம பிரிஞ்சியும் பார்த்திங்கன்னா இப்போது அந்த ப்ரெட்டு பீசஸ் எல்லாம் நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிருக்கு. நம்மளோட சோயா ப்ரெட்டு போட்ட பிரிஞ்சி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம மார்னிங் டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாம். தோசையும் கார சட்னியுங்க. அங்கே லஞ்ச் மெனு பார்த்துடலாம். நம்மளோட சோயா ப்ரெட் பிரிஞ்சி. அப்புறம் இதுக்கு சைட் டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா நான் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் காரா பூந்தி மிக்சர் இருக்குங்க. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. இப்போ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா டின்னருக்கு
சிம்பிளாக ரவை உப்புமா பண்ண போகிறேங்க. இதுக்கு வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்கல. கடலப்பருப்பு, கடுகு, உளுந்து, சீரகம், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். ரவை எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க்கு நிறைய, மாவும் கம்மியாக இருக்குது, கார சட்னி காயில் மீந்தது இருக்குது. அதனால் சிம்பிளாக ரவை உப்புமா பண்ணிடுறேங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, ரவை சேர்க்க போகிறோங்க. இந்த ரவை உப்புமாக்கு சர்க்கரை, தேங்காய் சட்னி எல்லாம் நல்லா செட் ஆகுங்க. கார சட்னியும் செட் ஆகும். அதனால் சிம்பிளாக கடகடன்னு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. ஏன்னா இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் எதுவும் கட் பண்ணுற வேலை இல்லை. இப்போ எல்லாம் இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரவைக்கு தேவையான அளவு தண்ணியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் கொதிக்க வச்சுருக்கேங்க தண்ணி. இந்த ரவை நல்லா வறுபட்டதும் அந்த தண்ணி சேர்த்து நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட சிம்பிள் ரவை உப்புமா ரெடி ஆகிடுங்க. ஒரு சிலர் இது கூட பால் கூட சேர்ப்பாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெள்ளை வெளியேர்னு வரும். பாருங்கள், நான் தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். ரவையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப கட்டியாலாம் ஆகாதுங்க. நல்லா உதிரியாக வரும் இந்த ரவை உப்புமா. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துட்டா ரெடி ஆகிடுங்க. ரவை உப்புமா ரெடி ஆயாச்சு. நம்ம நெய் சேர்த்து இறக்கிடலாங்க. என்ன பண்ணுறது, டெய்லி நம்ம ஸ்பெஷலாக செய்ய முடியுமா? இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க்கும் அதிகம், ரொம்ப டயர்டாக இருக்குது, வெயில் அதிகமாகியாச்சு. அதனால் நம்ம சிம்பிளாக நம்மளோட டின்னர் முடிச்சாச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. உதிரியாக நம்மளோட ரவை உப்புமா. வாங்க நம்ம டின்னருக்கு ரவை உப்புமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு சர்க்கரை ரொம்ப நல்லா செட் ஆகுங்க. தேங்காய் சட்னியும் செட் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க கார சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி ஃபுல் டே எங்கள் வீட்டில் இது தாங்க சமையல். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.